என்கவுண்டரே இல்லை. இவர்களுக்காக நடத்தப்பட்ட கொலைதான் அது. முதலமைச்சருக்கும் சேகர் பாபுக்கும் தடையா இருக்கின்ற காரணத்தினால் அவர் கொலை செய்யப்படுகிறார். கொள்ளையடித்து சம்பாதிக்க வேண்டும் என்பதற்கு தடையாக இருப்பவர்களை கொலைதான் செய்வது முடிவு என்று சொன்னால் இது என்ன ஆட்சியா காட்டாட்சியா? இந்த சொத்து விவகாரத்துல ஏதோ ஒரு வகையில ஆம்ஸ்ட்ராங் இடையூறா இருந்திருக்கிறாரு. அது அடுத்த கட்டமா வெளியிடுற இந்த சொத்துடைய அபகரிப்புல, நில அபகரிப்புல ஆம்ஸ்ட்ராங் இவங்களுக்கு தடைக்கல்லா இருக்கிறாரு. முதலமைச்சருக்கும் சேகர் பாபுக்கும் தடையா இருக்கின்ற காரணத்தினால் அவர் கொலை செய்யப்படுகிறார். அடுத்து தடையா இருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா, இதே பகுதியில் இருக்கின்ற காக்காத்தோப்பு பாலாஜி. சம்பந்தமே இல்லாம கூட்டு போய் என்கவுண்டர் பண்றாங்க. என்கவுண்டரே இல்லை, அது இவர்களுக்காக நடத்தப்பட்ட கொலைதான் அது. இந்த விஷயத்தை மறைக்கணும் என்பதற்காக செய்யப்பட்ட கொலைதான் அது. மூணாவது, இந்த விஷயத்தை கையில நான் எடுத்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, எனக்கும் ஒரு அச்சுறுத்தல். யாரு மூலியமான்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய உறவினரில ஒண்ணு தருதலையா இருக்குது. அந்த தருதலையை விட்டு என்கிட்ட சண்டை போடுற மாதிரி அவனை வாக்குவாதத்தை ஈடுபட வைக்கிறாங்க. ஒரு நாள் போன்ல பேசி எனக்கு கொலை மிரட்டல் விடுறான். என்ன வா ஒரு இடத்துக்கு கூப்பிடுறான். ஆனா என்னவோ நல்ல காலம் நான் அந்த இடத்துக்கு போல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தகாத வார்த்தையில பேசுறான். நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்றான். கொள்ளையடித்து சம்பாதிக்க வேண்டும் என்பதற்கு தடையாக இருப்பவர்களை கொலைதான் செய்வது முடிவு என்று சொன்னால் இது என்ன ஆட்சியா காட்டாட்சியா? நான் ஏதோ அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா பேசல, உணர்ச்சி பொங்க பேசுறேன். இந்த நாட்டினுடைய குடிமகனா இருந்து பேசுறேன். ஒரு பாதிக்கப்பட்ட மனிதனாக இருந்து நான் பேசுறேன்.